This is Malathi. நாம இன்னைக்கு exercise 3.1 ninth question, multiply the following polynomials and find the degree of the resultant polynomial. பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளை பெருக்குக, பெருக்கி வரும் பல்லுறுப்புக்கோவையின் படியை காண்க. அதுல first question, p of x equal to x square minus 9 and q of x equal to 6x square plus 7x minus 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது ரெண்டையும் பெருக்க சொல்லிருக்காங்க, மல்டிப்ளை பண்ண சொல்லிருக்காங்க. So p of x into q of x அப்படி எழுதிட்டு நாம இந்த பல்லுறுப்புக்கோவைகள் இருக்கு இல்லீங்களா, x square minus 9 ஐயும் இந்த 6x square plus 7x minus 2 ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு பக்கமா எழுதிட்டாவே இது பெருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பெருக்கல் குறி போடணுன்ற அவசியம் இல்ல. சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த x ஸ்கொயர் ஆல இந்த முழுசையும் பெருக்க போறோம். அதுக்கப்புறம் -9 ஆல முழுசையும் பெருக்கினாவே நமக்கு பெருக்கின மாதிரி இருக்கும். சோ அது முதல்ல பிரிச்சு எழுதிக்கலாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு. பாருங்க, x ஸ்கொயர் கூட இந்த முழுவதையும் பெருக்க போறோம் அப்படின்னா the whole 6x square plus 7x minus 2 பிராக்கெட் போட்டு x ஸ்கொயர் கூட ஒட்டி எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இந்த -9 டேர்ம் கூட இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -9 into 6x square plus 7x minus 2 அப்படின்னு சொல்லிட்டோம் எழுதிட்டோம். இப்போ ஒவ்வொரு டேர்மையும் இந்த x ஸ்கொயர் ஆல இங்க பெருக்கணும். இங்க ஒவ்வொரு உறுப்புகளையும் இந்த -9 ஆல பெருக்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 1x ஸ்கொயர்னு அர்த்தம். அப்ப 1 6 வாட்டி பெருக்கும்போது 1 6 is 6. இப்போ x ன்னு போட்டுட்டு இந்த பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி போடுவோம். x ஸ்கொயர் into x ஸ்கொயர் அப்படின்னா அது x பவர் 4. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 4 அப்படின்னு எழுதிக்குவோம். அடுத்து பாருங்க, இது கூட இத மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது x ஸ்கொயர் கூட 7x பெருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்பர் 7 7 என்ன குறினா பிளஸ் குறி 7. x ஸ்கொயர் இங்க x பவர் 1 இருக்கிற மாதிரி இருக்கும். சோ x பவர் 3 அப்படின்னு கிடைக்கும் இல்லீங்களா. அடுத்து பாருங்க, x ஸ்கொயர் -2x -2 ஓர் 2 இங்க என்ன இருக்கோ அதே -2. x மட்டும் தான் இருக்கு, அதாவது x ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு, அதனால x ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டோம். இப்போ பாருங்க, இந்த -9 ஆல -9 into 6 minus 54x square அப்படின்னு வரும். அடுத்து மைனஸ் into plus minus, வேற வேற குறிய பெருக்கினா மைனஸும் ஒரே மாதிரி குறிய பெருக்கினா பிளஸும் வரும். மல்டிப்ளிகேஷன்ல same signs when it is multiplied give positive sign and different signs when it is multiplied gives negative sign. இத மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா போதும். அதாவது same signs positive, different signs negative அப்படிங்கிறது இது multiplication rule of integers. அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. So minus into plus வந்து minus 9 6 of 54 into x square. அதே மாதிரி தான் அடுத்து minus into plus வந்து minus 9 7 வாட்டி 63 x. அப்புறம் minus into minus plus 9 2 வாட்டி 18 அப்படிங்க நம்ம ஃபுல்லா பெருக்கி எழுதியாச்சு. இப்போ லைட் டேர்ம்ஸ் எல்லாம் எதுன்னு கண்டுபிடிச்சு அதுல ஆட் பண்ற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில ஆட் பண்ணிக்கலாம், இல்ல டிஃபரண்ட் சைனா இருந்தா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அதாவது ஒத்த உறுப்புகளை கண்டுபிடிச்சு அதை கூட்டுறதா இல்ல கழிக்கிறதா உறுப்புகளை பொறுத்து நம்ம செய்ய போறோம். x பவர் 4க்கு வேற ஏதாவது இது மாதிரியான உறுப்பு இருக்கானா இல்ல. சோ 6x பவர் 4 அப்படியே எழுதிட்டோம். அதே போல x கியூப் டேர்ம் இந்த ஒன்னு தான் இருக்கு, அதனால 7x கியூப் அப்படின்னு எழுதிட்டோம். x ஸ்கொயர் டேர்ம் வர பாருங்க, ரெண்டு உறுப்புகள் இருக்கு, ரெண்டும் மைனஸ் குறியில இருக்கு. அப்ப அதே குறியை போட்டுட்டு இது ரெண்டையும் நம்ம இப்ப என்ன பண்றோம்னா கூட்டுறோம்னு அர்த்தம். -2யும் -54 ரெண்டும் ஒரே குறியா இருந்தா அதே குறியை போட்டுட்டு இந்த 2 இங்க தானே வரணும், 56ன்னு வரும். சோ -56 x ஸ்கொயர். அப்புறம் x டேர்ம் இது ஒன்னு தான் இருக்கு. சோ 63 -63x plus 18 அப்படிங்கிறது தான் நமக்கு p of x into q of x. அதாவது p of x ஐயும் q of x ஐயும் பெருக்கல் கிடைச்ச பெருக்கல் பலன் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் டூ இதுதான். இப்போ இதனுடைய டிகிரி கேட்டிருக்காங்க இல்லைங்களா. அப்போ டிகிரி அப்படின்னா தமிழ்ல படி என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் இந்த 4 தான் இல்லைங்களா. அதாவது இருக்கக்கூடிய மாறியுடைய பெரிய அடுக்கு இந்த 4 தான். அதுதான் நமக்கு இங்க டிகிரி ஆஃப் தி பாலினாமியல். சோ ரெண்டாவது क्वेश्चनக்கு வரோம். நம்ம f of x is second question, f of x equal to 7x plus 2 and g of x is 15x minus 9. f of x 7x plus 2 னும் g of x 15x minus 9 னும் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டையும் பெருக்க சொல்லிருக்காங்க. நம்ம f of x
பெருக்கல் g of x அப்படின்னு எழுதிட்டு ரைட் சைடு அதனோட பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குங்களா, இது ரெண்டு உறுப்புகள் இருக்குனால நம்ம இத பைனாமியல் ஈருறுப்புக்கோவை அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. இது ரெண்டையும் நம்ம பெருக்க போறோம் இப்போ. சரிங்களா, எப்படி பெருக்கிறது பாருங்க. முதல்ல இந்த 7x கூட இது மொத்தத்தையும் பெருக்க போறோம். என்ன 15x மைனஸ் 9 மொத்தத்தையும். அதுக்கப்புறம் இந்த பிளஸ் 2 எடுத்துக்கோங்க. இந்த 2 கூட இந்த 15x மைனஸ் 9 பெருக்கணும். ஓகேங்களா, வாங்க முதல்ல இது ரெண்டையும் பெருக்கலாமா. பாருங்க 15 into 7 7 5 are 35 3 7 1 are 7 அப்புறம் 105 வரும். சோ 105 x into x x ஸ்கொயர்ங்களா. அதுக்கப்புறம் பாருங்க 9யும் இந்த 7யும் -9யும் மல்டிப்ளை பண்றோம் -63. இந்த x இங்க இருக்கு, அதை பக்கத்துல வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இந்த 2 ஆல 15 பெருக்கிறோம். 2 15 is 30 கூட இருக்கிற x அப்படியே எழுதிட்டோம். plus into minus minus 2 9s are 18 அப்படினு அதையும் போட்டுட்டோம். அடுத்த ஸ்டெப்ல பார்க்கலாங்களா, என்ன பண்ண போறோம். x ஸ்கொயருக்கு ஏதாவது இதே மாதிரி x ஸ்கொயர் டேர்ம் இருக்கானா இல்ல, அதனால அப்படியே எழுதிக்கிறோம் 105 x ஸ்கொயர். பாருங்க இது ரெண்டும் x டேர்ம் என்ன இருக்கு, -63 plus 30 இருக்கு. சோ வேற சைன்ஸ் அப்படினா பாருங்க என்ன பண்ணனும், கழிக்கணும், பெரிய நம்பர் குறிய போடணும். அப்ப இதுதான் பெரிய நம்பர், அதனோட சைன் மைனஸ். இப்போ கழிச்சுக்கலாம். 3ல 0 போனா 3, 6ல 3 போச்சுனா 3. அப்ப 33. என்ன 33 -33x minus 18 அப்படினு சொல்லிட்டு இதனுடைய ப்ராடக்ட், அதாவது f of x into g of x கிடைக்குது. இதனுடைய டிகிரி எழுதணுமா, அதாவது படிக்கு எழுதணுமா. சோ டிகிரி of the polynomial expression என்ன அப்படினா பாருங்க highest power of the variable is 2, அதாவது மாறியின் பெரிய படி 2, பெரிய அடுக்கு, அதாவது மாறியின் பெரிய அடுக்கு 2 அப்படினா நம்ம ஆன்சர் எழுதிட்டோம். அவ்வளவுதான். 9th year third question, h of x is 6x square minus 7x plus 1 னும் f of x வந்து 5x minus 7 அப்படினு கொடுத்திருக்காங்க. ரெண்டையும் பெருக்கிட்டு பெருக்கி வரக்கூடிய பெருக்கு தொகையுடைய பல்லுறுப்புக்கோவையின் படி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது we have to multiply these two polynomials and we have to find the product of it. ப்ராடக்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் பாலினாமியல் உடைய டிகிரி என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், நம்ம மல்டிப்ளை பண்ணனும். போன ரெண்டு சம்லயும் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டேர்ம் எடுத்துட்டு இது முழுசையும் மல்டிப்ளை பண்ணனும். அப்புறம் இந்த டேர்ம் கூட இத முழுசையும் அப்படி பண்ணனும். இல்லைங்களா, பிரிச்சு எழுதிட்டு பண்ணலாம். அப்படியும் பண்ணலாம். பட் இன்னொரு வே, அதாவது ஸ்ட்ரைட்டா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றது. அதாவது 6யும் 5யும் பெருக்கிக்கிறோம். 6 5s are 30. அதுக்கப்புறம் x ஸ்கொயரையும் x யும் பெருக்கணும்னா x கியூப் அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா. அடுத்து என்ன பண்ணலாம், இந்த 6x ஸ்கொயர் கூட இந்த -7 பெருக்க போறோம். அதாவது எப்படின்னா இது பிளஸ் குறி, ஒரு +6ஐயும் -7ஐயும் மல்டிப்ளை பண்றோம். இந்த பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் இந்த மல்டிப்ளிகேஷன்ல உங்களுக்கு ஏதாவது குழப்பம் வந்துச்சுன்னா இன்னொரு வழியும் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த பிளஸ் மைனஸ் மைனஸ் முக்கோணம் சொல்லுவோம். அதாவது ரெண்டு இடத்துல மைனஸ் போட்டுட்டு ஒரு இடத்துல பிளஸ் போடுது. மைனஸ் மைனஸ் பிளஸ் முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க மைனஸ் மைனஸ் பிளஸ், ஏதாவது ரெண்டு மூலைக்கு மைனஸும் ஒரு மூலைக்கு பிளஸும் போட்டுக்கணும். சரிங்களா, இப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் இங்க கூட போட்டுக்கலாம், அப்படியும் போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க மைனஸ் இங்க பிளஸ் போட்டுருக்கேன். இப்போ எது ரெண்டையும் பெருக்கணும்னா பிளஸையும் மைனஸையும் பெருக்கணும். பாருங்க இங்க இருக்கு பிளஸ் மைனஸ் ரெண்டையும் பெருக்கணும். இங்க வரதான் ஆன்சர் நம்ம பார்க்கணும். அப்போ என்ன ஆன்சர், மைனஸ் தானே வரும். ஸோ இந்த மைனஸ் தான் நம்ம இங்க ஆன்சரா வச்சுக்கணும். எப்படின்னா பாருங்க இதையும் பெருக்கும்போது மைனஸ் 6 7s are 42 கூட இருக்கிற x ஸ்கொயர். ஏன்னா இங்க வேற எந்த x டேர்மும் இல்ல, அதனால இத மட்டும் அப்படியே எழுதிட்டோம். அடுத்து என்ன பண்ணனும், இத வச்சு இந்த ரெண்டையும் பெருக்கிட்டோம்ல, அடுத்து இத வச்சு இத ரெண்டையும் பெருக்கணும். ஃபர்ஸ்ட் இத பெருக்கிக்கலாம். மைனஸ் இன்டு பிளஸ், பாருங்க மைனஸ் இன்டு பிளஸ் என்ன ஆன்சர் வரும், மைனஸ் தானே. ஓகே, இப்போ 7 5s are 35. இங்கேயும் x இருக்கு இங்கேயும் x இருக்கு, பெருக்கினா x ஸ்கொயர். மல்டிப்ளை பண்ணும்போது x into x is x ஸ்கொயர். அடுத்து பாருங்க இந்த -7 into -7 மைனஸ் into மைனஸ், பாருங்க என்ன வரும் பிளஸ். அதுக்கப்புறம் 7 7s are 49. இது கூட மட்டும் தான் x இருக்கு, அதனால அதையும் போட்டுக்கணும். பாருங்க இது மட்டும் தான் x கிட்ட இல்ல, அதனால அப்படியே போட்டுக்கணும். அடுத்து என்ன பண்ண போறோம், இந்த 1 ஆல இதையும் மல்டிப்ளை பண்ணனும். 1 into 5 இல்லையா, பிளஸ் பிளஸ் தான், பிளஸ் கூட பிளஸ்ல இருந்தா எப்பவும் பிளஸ் தான், அதனால அதுல குழப்பமே வேண்டாம். 1 5 is 5, இது கூட இருக்கிற x எழுதிட்டோம். அப்புறம் பிளஸ் into மைனஸ், பாருங்க பிளஸ் into மைனஸ் மைனஸ் 4 7 7 ன்னு போட்டோம். இப்போ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்க போறோம். அதே போல நம்ம லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கலெக்ட் பண்ணி போறோம். அதாவது என்ன அப்படின்னா ஒத்த உறுப்புகளை எல்லாம் கண்டுபிடிச்சு கூட்டிக்க போறோம். இதுக்கு லைக் டேர்ம் இருக்கா, ஒத்த உறுப்பு இருக்கானா இல்ல, சோ அப்படியே எழுதிக்கோங்க. 30x கியூப். x ஸ்கொயர் வேணா பாருங்க ரெண்டுமே மைனஸ், அதனால மைனஸ் போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். 77x ஸ்கொயர் அப்படினு.
அப்புறம் இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ், ரெண்டும் பிளஸ்ல இருக்கு, அதனால பிளஸ் 54 வருங்களா, 54x மைனஸ் 7 அப்படின்னு. இதுதான் நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட் பாலினாமியல், பெருக்கு தொகையா கிடைச்சிருச்சு இது. அப்ப இதனோட டிகிரி என்ன, படி என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன படி அப்படின்னா, டிகிரி மீன்ஸ் த வேரியபிள்ஸ் ஹையஸ்ட் பவர், அதாவது கொடுக்கப்பட்டுள்ள பல்லுறுப்புக்கோவையில மாறியுடைய பெரிய அடுக்கு தான் நமக்கு படி. அதனால 3 is the answer for this question. 10th sum பார்க்க போறோம். The cost of a chocolate is rupees x plus y and Amir bought x plus y chocolates. Find the total amount paid by him in terms of x and y. If x equal to 10, y is equal to 5, find the amount paid by him. அதாவது ஓர் இனிப்பின் விலை ரூபாய் x plus y. அமீர் x plus y இனிப்புகளை வாங்கினார். அவர் கொடுத்த மொத்த தொகையை x மற்றும் y களில் காண்க. மேலும் x சமம் 10, y சமம் 5 எனில் அமீர் கொடுத்த மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு சாக்லேட்டோட விலை x plus y அப்படின்னு இரு மாறிகளின் கூடுதலாக கொடுத்திருக்காங்க. அதாவது சம் ஆஃப் 2 வேரியபிள்ஸா ஒரு சாக்லேட்டோட விலையை கொடுத்திருக்காங்க. அமீர் அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா, x plus y எண்ணிக்கையில சாக்லேட்ஸ் வாங்குறாரு அப்படின்னா அவரு எவ்வளவு ரூபாய் அதை வாங்குறதுக்கு செலவு பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸோட மதிப்பு 10, ஒய்யோட மதிப்பு 5 அப்படின்னா அப்போ அவர் மொத்தம் எவ்வளவு காசு செலவு பண்ணி அந்த சாக்லேட்ஸ் வாங்குறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் ஒன் சாக்லேட், ஒரு சாக்லேட்டோட விலை என்ன அப்படிங்கறத எழுதிக்கிறோம். பாருங்க, காஸ்ட் ஆஃப் ஒன் சாக்லேட், ஒரு இனிப்பின் விலை என்னன்னு கொடுத்திருக்காங்க, x plus y அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்புறம் அமீர் bought x plus y chocolates, அதாவது அமீர் எத்தனை இனிப்புகள் வாங்கினாரு அப்படின்னா x plus y எண்ணிக்கையில இனிப்புகள் வாங்கினார். அதனாலதான் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் bought அப்படிங்கிறது x plus y, அதாவது அவர் அமீர் வாங்கிய இனிப்புகளின் எண்ணிக்கைன்னு நம்ம எழுதி x plus y ன்னு எழுதுறோம். இப்போ அமீர் எவ்வளவு ரூபாய் x and y ல செலவு பண்ணாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க. நீங்க 5 ரூபாய் ஒரு சாக்லேட்டோட விலைன்னு சொல்லிட்டு ஒரு 10 சாக்லேட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு ரூபாய் நீங்க கடைக்காரர்கிட்ட கொடுப்பீங்க? 5 ரூபாய் ஒரு சாக்லேட்டோட விலை. நம்ம 10 சாக்லேட் வாங்கணும் இல்லைங்களா, அப்ப எவ்வளவு ரூபாய் கொடுப்போம்? 5 × 10 50 ரூபாய் கொடுப்போமா கடைக்காரர்கிட்ட? இன்னொரு விஷயம், இன்னொரு சாக்லேட் வந்து 10 ரூபாய் ஒரு சாக்லேட்டோட விலை. நீங்க என்ன பண்றீங்க? 10 சாக்லேட் வாங்குறீங்க. அப்ப என்ன பண்ணணும்? 10 × 10 அப்படின்னு 100 ரூபாய் கொடுக்கணுமா இல்லையா கடைக்காரர்கிட்ட? அது மாதிரிதான் பாருங்க, இங்க என்ன ஆச்சு அப்படின்னா x plus y அப்படிங்கிறது ஒரு சாக்லேட்டோட விலை. அவரு x plus y எண்ணிக்கையில சாக்லேட்ஸ் வாங்குறாரு. அப்போ இதை ரெண்டையும் பெருக்கினா நம்ம அதனுடைய டோட்டல் அமௌண்ட் கொடுப்போம் இல்லைங்களா, அதுதான். ஸோ x plus y பெருக்கல் x plus y. நம்ம ஒரு டேர்ம் அதாலேயே பெருக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு நம்பரை அதாலேயே பெருக்கா என்ன எழுதுவோம்? x plus y the whole square எழுதுவோங்களா, அது மாதிரி தான் நம்ம இது எழுதுறோம். அப்ப இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, நம்ம அது மாதிரியும் கூட எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதிக்கலாம். x square plus 2xy plus y square, a plus b the whole square ஃபார்ம் இருக்குங்களா, அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நாம இதுக்கு என்ன பண்ண போறோம்னா, x க்கு ஒரு மதிப்பும் y க்கு ஒரு மதிப்பும் கொடுத்திருக்காங்க. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி மொத்தம் எவ்வளவு அவர் அமீர் செலவு பண்ணாருன்னு கண்டுபிடிக்கலாங்களா? அப்போ இந்த x plus y whole square, x ஓட மதிப்பு 10, y ஓட மதிப்பு 5, the whole square என்ன? 15 ஸ்கொயர். 15 ஸ்கொயர் என்ன? 225 ரூபாய் அவர் அந்த இனிப்புகளை வாங்க செஞ்ச செலவு. சரிங்களா?